டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 1925 ஈவேரா பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். காரணம், சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் நியூ இந்தியா ஆகும். இந்த கொஸ்டின்ல கூற்று சரி, காரணம் தவறு. அதாவது ஈவேரா பெரியார், ஈரோடு வேங்கடப்பா ராமசாமி பெரியார் அப்படின்னு சொல்லுவாங்க. 1879 செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி ஈரோட்டில் பிறந்தார். பெரியார் 1925ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறியிருப்பார். அதே ஆண்டு 1925 சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். குடியரசு அப்படிங்கிற ஒரு நாளிதழ், இந்த நாளிதழை 1925 சேம் இயர் தொடங்கியிருப்பாரு. இந்த குடியரசுங்கிற நாளிதழ் தான் சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள். அப்படின்னா அந்த குடியரசுங்கிற ஒரு நாளிதழ் தான். அடுத்தது திராவிடன் இதழ். இந்த இதழ் நீதி கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்கும். அந்த நீதி கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ பத்திரிகை அப்படின்னா அது திராவிடன் இதழ். இந்த திராவிடன் இதழின் ஆசிரியராக 1927ஆம் ஆண்டு பெரியார் பொறுப்பேற்றிருப்பாரு. அடுத்து 1937ஆம் ஆண்டு இந்திய எதிர்ப்பு போராட்டம்ங்கிற ஒன்று நடந்திருக்கும். அந்த போராட்டத்தில் பெரியார் கலந்து கொண்டிருப்பாரு. சிறை தண்டனை பெற்றிருப்பாரு. அப்போ சிறையில் இருக்கும்போது 1938ஆம் ஆண்டு நீதி கட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு பெரியார். 1938ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்படுறார். அடுத்து 1944ஆம் ஆண்டு சேலம்ல ஒரு மாநாடு நடக்கும். அந்த மாநாட்டில் நீதி கட்சி அப்படிங்கிறது தீகா, திராவிடர் கழகம் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்படுது. சேலத்துல 1971ஆம் ஆண்டு பெரியார் மூடநம்பிக்கை ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிற ஒரு மாநாட்டை சேலத்துல நடத்தியிருப்பாரு. அப்போ இதன்படி என்னன்னா கூற்று சரி, காரணம் தவறு. காரணத்துல நியூ இந்தியா அப்படிங்கிற ஒரு செய்தித்தாள் கொடுத்திருக்காங்க. இந்த செய்தித்தாள் அன்னிபெசன்ட் அம்மையார் நடத்திய ஒரு செய்தித்தாள். இந்த நியூ இந்தியா வழியாக தான் பிரம்மஞான கருத்துக்களை அன்னிபெசன்ட் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருப்பாங்க.